கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பேர் இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினார். இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். இந்த நாட்டிற்கு பெயர் வைக்கிற போது சொன்னார்கள், நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா, நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீர்கள், நாட்டு பக்தி தேசபக்தி இல்லை என்றெல்லாம் சொன்ன போது அண்ணா சொன்னார், இல்லை, திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. என் தாய்நாடு தமிழ், என் தாய்மொழி தமிழ், ஆகவே தாய்நாட்டிற்கான தமிழ்நாடு என்று பெயரிடுகிறோம் என்று சட்டம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டிற்கு பெயர் மாற்றம், சுயமரியாதை திருமணம், இந்த மாநிலத்தில் இருமொழிக் கொள்கைதான் மூல கொள்கை என்று மொழிக் கொள்கைக்கான ஆழத்தை பேரறிஞர் அண்ணா விதைத்தார். வாழ்ந்த காலம் குறைவு, ஆனால் இந்த 3 திட்டங்களையும் யாராவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று, அந்த புரட்சி வெடிக்கிற வரை அண்ணாதுரைதான் இந்த மாநிலத்தை ஆளுகிறான் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து செதுக்கிய மாபெரும் தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மண்ணை ஆண்டார். அப்படி மிசால் சட்டம் வந்த போது இந்தியாவிலேயே முதலில் ஒரு தலைவன் குரல் எழுதினான். என்ன? சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள். ஆட்சி அதிகாரத்திற்காக, நாற்காலிக்காக இந்த சட்டத்தை நான் ஆதரித்தேன் என்றால் நான் ஜனநாயகத்திற்கு செய்கிற துரோகம், அது மக்களுக்கு செய்கிற இழைக்கப்படுகிற அநீதி. ஆகவே நாற்காலியா அல்லது ஜனநாயக பாதுகாப்பா என்கிற போது ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எம் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அம்பேத்கருக்கு கிடைக்காத பதில், நந்தனுக்கு கிடைக்காத பதில், கலைஞர் என்கிற ஒற்றை மனிதன் ஒற்றை கையெழுத்திட்டார். என்ன கையெழுத்து தெரியுமா? கோவிலுக்குள்ளே அல்ல, கருவறைக்குள்ளே அல்ல, அந்த கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சோசியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சியை உருவாக்கியது கருப்பு சிவப்பும் திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியனும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தான். இன்றைக்கு விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கிற பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு என்றால் அதை உறுதிப்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞரும் கருப்பு சிவப்பும் உதயசூரியன். கலைஞருக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மாண்பமை தலைவன் பொறுப்பேற்றார். அவருக்கு தலைமை பதவி இல்லை. நாங்கள் கட்டம் கட்டி பார்த்தோம், சோழி உருட்டி பார்த்தோம், என் சூனியம் கூட வைத்தோம், ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என்றார். தலை நிமிர்ந்தது அவர் மட்டுமல்ல, தமிழினமும் தான். டெல்லியினுடைய பார்ப்பன பனியா கும்பல்களுக்கும் RSS நாக்பூர் கும்பலுக்கும் தமிழ்நாட்டை அடகு வைத்து தமிழரின் முதுகெலும்பு விளைந்திருந்த போது சண்டமாருதம் செய்து காவியையும் காவி கொடியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்து எறிவேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். சூனியம் வைத்தவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் சொன்னார்கள், the Stalin is more dangerous than Karunanidhi. கலாட்டா வாய்ஸின் அரசியல் போர் முழக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் சரவணராம்குமார். ஆண்ட கட்சி, ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள் 2026ல என்ன செய்ய போகுது, ஏன் ஆட்சி அமைக்கணும்னு விளாவரியாக பேசக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்கு கலாட்டா வாய்ஸின் அரசியல் போர் முழக்கம். அந்த விதத்துல இன்று திராவிட முன்னேற்ற கழகம், இத்தனை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் பட்சத்தில் என்னவெல்லாம் நிகழும், எதற்காக தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவசியம், இதெல்லாம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். ஏன் திராவிடம், எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், அவர் கூற்ற பார்க்கலாம். கலாட்டா வாய்ஸ் அரசியல் போர் முழக்கம் நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் கருப்பு சிவப்புக்காரன் தமிழன் பிரசன்னா. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கத்தின் ஒரு கடைமட்ட தொண்டன். ஒரு இயக்கத்தின் அதிகாரம், அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஒரு இயக்கம் என்பது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை கடந்து ஏன் நான் இந்த இயக்கத்தில் பயணிக்கிறேன் என்று வரலாற்று பின்தரவுகளை பார்க்கிற போது சாதாரண தெருவுக்குள் நடக்கிற நாம் இன்றைக்கு விலை உயர்ந்த காலணிகளை அணிந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து காலணிகளை அணிகிறோம்.
இடுப்புக்கு கீழே நமக்கு விருப்பமான உடையை அணிகிறோம். பல விலை உயர்ந்த மதிப்பிலான வேஷ்டிகளை, பேண்ட்டுகளை அணிகிறோம். இடுப்பில் பேண்ட்டுக்கு போடுகிற பெல்ட் கூட பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலே இன்றைக்கு வந்துவிட்டது. இன்னும் குறிப்பாக நமக்கு விரும்புகிற ஆடைகளை மேலே உடுத்துகிறோம். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் காலில் செருப்பு போட்டு நடக்க முடியுமா என்று உங்கள் தாத்தாவை கேட்டீர்கள் என்று சொன்னால் இல்லை என்கிற ஒரு பதில் வரும். பிறகு எப்படி நடப்பது என்றால், இடுப்புக்கு பின்னால் விளக்கமாறு கட்டி இருக்க வேண்டும், கழுத்துக்கு கீழே கொட்டாங்குச்சி சரட்டை கட்டி இருக்க வேண்டும். இது என்ன புது கதை? இதுதான் தமிழனுடைய தலையெழுத்தாக இருந்தது. இடுப்புக்கு கீழே கட்டி இருக்கிற விளக்கமாறு ஏன் என்கிற கேள்வி வந்தால், அந்த கேள்வி இன்றைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கு புரிவது போல சொல்லுகிறேன். உங்கள் கால் பாதங்கள் படப்பட உங்கள் இடுப்புக்கு பின்னால் இருக்கிற விளக்கமாறு அதை பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். உங்கள் கால் தடம் கூட அந்த தெருவில் படக்கூடாது. ஏன் கொட்டாங்குச்சி சரட்டை? எச்சில் துப்ப வேண்டும் என்றால் அந்த தெருவில் நீங்கள் துப்ப முடியாது. அந்த கொட்டாங்குச்சி சரட்டையிலே தான் நீங்கள் துப்ப முடியும். ஊர் முழுக்க சாதிய படிநிலையில் தலையில் பிறந்தவன் இவன், தோளில் பிறந்தவன் இவன், தொடையில் பிறந்தவன் இவன், காலில் பிறந்தவன் இவன், காலுக்கு கீழாய் பிறந்தவன் இவன் என்கிற சனாதன வருணாசிரம தர்மத்தை மையப்படுத்தி இல்லாத சாதி ஆதிக்கத்தை நம் தலையிலே கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். அந்த அடிப்படையில் சாதாரண சாமானியன் பேருந்தில் பயணிக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பஞ்சமர்கள் பேருந்தில் பயணிக்க கூடாது, பயணிக்க முடியாது என்று பேருந்தினுடைய டிக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருந்தது. திரையரங்கிற்குள்ளே போகிறவர்கள் இந்த சாதியினர் திரையரங்கிற்குள்ளே வரக்கூடாது என்று அச்சிடப்பட்டிருந்தது. நான் இதை உதாரணமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு சென்னையில் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய விடியல் பேருந்து பயண திட்டம். இந்த பயண திட்டத்தால் என்ன மாற்றம் என்று நீங்கள் கேட்கலாம். பஞ்சமரும் சூத்திரரும் பேருந்தில் ஏறக்கூடாது என்று போட்டபோது அதை தடுத்து நிறுத்திய இயக்கம் எது? திரையரங்கிற்குள்ளே வரக்கூடாது என்ற போது அந்த லைசன்ஸ் நிறுத்தப்படும் என்று உத்தரவு போட்ட இயக்கம் எது என்று நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால், நீதி கட்சி என்கிற ஒரு மாபெரும் பேரியக்கம் இருந்தது. அந்த நீதி கட்சியிலிருந்து மாறி திராவிடர் கழகம் தந்தை பெரியாரிடத்திலிருந்து முரண்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பேரியக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினார். தென்னாட்டு இங்கர்சால், ஆகச்சிறந்த அறிவில் மேதை, காஞ்சிபுரம் தந்த கொடை பேரறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்குகிறார். கொட்டுகிற மலையில், ராபின்சன் பூங்காவில் அண்ணா பேசுகிறார். இங்கே நிறைய பேர் பேசுவதற்கு இருக்கிறார்கள், ஆனால் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது. கொட்டுகிற மலையில் இவ்வளவு கூட்டம், சிறார்கள், பெரியவர்கள், கர்ப்பிணிகள், முதியவர்கள், இளம் காளைகள், கொத்து கொத்தாய் இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்ணாதுரையோ, மதியழகனோ, நெடுஞ்செழியனோ, தம்பி கருணாநிதியோ இந்த மண்ணில் அரசியல் ஆதாயத்திற்காக வந்தவர்கள் அல்ல. நான் உங்களை அழைக்கிறேன். வீணர்களை அல்ல, வீரர்களை. எதற்கு வீரர்கள்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. எதனால்? ஆங்கிலேயன் கைகளிலா? இல்லை. ஆங்கிலேயன் விலக்கொடித்தாலும் கூட பார்ப்பன பனியா கும்பல் சனாதனவாதிகளால் இந்த மண் சூத்திரர்களாக அடிமைப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு, நம் உரிமை மறுக்கப்படுகிற போது அதை எதிர்க்கிற வீரர்கள் தேவை. சட்டமன்ற நாற்காலிகளை அலங்கரிப்பதற்கு பொம்மைகளை நான் அழைக்கவில்லை, சிறைச்சாலைக்கும் வீட்டிற்கும் வித்தியாசம் தெரியாத வீரர்களை அழைக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா அழைத்தார். அப்படி அண்ணா முழக்கமிட்டதால் அண்ணா சொன்னார், நான் இங்கே நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்செடி. திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்த ஒரு ஒட்டு மாஞ்செடி. இந்த ஒட்டு மாஞ்செடி வளரும், மண்ணை கிழித்து கொண்டு வெளியே வரும், வளரும், கிளைவிடும், வேர்விடும், படர்ந்த மரமாக, வளர்ந்த மரமாக நிற்கும். இந்த மரத்தில் காய்கள் காய்க்கும், பழங்கள் வரும். 50 ஆண்டுகள் கழித்து இந்த மரத்தின் கீழ் தன்மானம் மிக்க ஒரு தமிழர் கூட்டத்தை இளைப்பாறுகிற இடமாக இந்த இடம் மாற்றப்படும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். 50 ஆண்டுகளில் பேருந்தில் ஏறக்கூடாது சூத்திரர்கள் என்கிற நிலையை மாற்றி இன்றைக்கு அனைவருக்கும் பேருந்து இலவசம், நீங்கள் பயணிக்கலாம். ஒரு தலைமுறை மாற்றம். இதை உருவாக்கியது எந்த இயக்கம்? அண்ணா வந்தார். இயக்கம் தொடங்கி 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்.
இந்த இயக்கம் கண்ட போராட்டம், இந்த இயக்கம் கண்ட வலி, வேதனை, துரோகங்கள் எல்லாவற்றையும் இந்த இயக்கம் உடைத்தது. எல்லாவற்றையும் தனக்குள் சரித்துக் கொண்டது. அவமானங்களை தலையில் சுமந்தது. பார்ப்பன ஊடகங்கள், சர்வாதிகார சிந்தனைகள், ஏழை எளிய மக்களினுடைய குரலாய் திராவிட முன்னேற்ற கழகம் ஒலிக்கிறது என்பதற்காக இந்த இயக்கத்தை நசுக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் புறப்பட்டார்கள். அண்ணாவிற்கு பிறகு பெரியாரிடத்திலிருந்து அண்ணா பிரிந்த போது அவ்வளவுதான், இனிமேல் எவனும் எம்மை எதிர்க்கவில்லை என்று கல்கியில் தலையங்கம் எழுதினார்கள். பார்த்தசாரதி ஐயங்கார் கொக்கரித்தார். அவ்வளவுதான், இனிமேல் ஆரியம்தான் நிற்கும், திராவிடத்தை வேறறுக்க நாங்கள் இதோ இந்த பிளவை பயன்படுத்துவோம் என்று கொக்கரித்தார்கள். தந்தை பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா என்கிற ஒரு மாபெரும் தலைவனை இந்த தமிழ் சமூகம் ஏற்றுக்கொண்டது. அண்ணா ஆட்சிபீடத்தில் உட்காருகிறார். ஆட்சிபீடத்தில் உட்காருகிற போது அவர் தன்னடக்கத்தோடு சொன்னார், எங்கள் இந்த ஆட்சியை தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறோம். தந்தை பெரியாரின் காலடிகளில் இந்த ஆட்சியை சமர்ப்பிக்கிறோம். அந்த ஆட்சியை சமர்ப்பித்து விட்டு சட்டமன்றத்தில் 3 சட்டங்களை நிறைவேற்றினார். என் அன்பு தம்பிகளே, இந்த இளைய தலைமுறையினரே, ஜென்சி தலைமுறையினரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறோம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், சுயமரியாதை திருமணம், சுயமரியாதை திருமணம் சட்டம். நீங்க எல்லாம் கேட்கலாம், என்ன சார் சுயமரியாதை திட்டம்? இன்றைக்கு நீங்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிறீர்களே, நீ இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், பர்ஷியாக சீக்கியனாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த சாதியில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். இருவர் மனம் ஒன்றிணைகிற போது அந்த திருமணம் சிறப்பு திருமண பதிவு சட்டத்தின் அடிப்படையில் சுயமரியாதை திருமணம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பதிவு செய்யப்படுகிறது. இதுல என்ன சார் பெரிய சாதனைன்னு நீங்க கேட்கலாம். நெருப்பு குண்டம் ஏற்றி புகைகளுக்கு நடுவே உட்கார்ந்து ஒரு பிராமணர் ஓத, அந்த பிராமணர் இவனுக்கு மனைவியாக, அவனுக்கு மனைவியாக, இவளுக்கு மனைவியாக இப்படி இருந்து பிறகு எனக்கு மனைவியாக இருந்த உன்னை நீ மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்று ஒரு மந்திரத்தை, புரியாத மந்திரத்தை ஓதி ஊருக்கெல்லாம் மனைவி என்று நம் மனைவியை பட்டம் கட்டி அதற்கு பிறகு நம் தலையிலே உட்கார வைத்து அந்த திருமணத்தை உடைத்து மாலை மாற்றிக்கொண்டால், மோதிரம் மாற்றிக்கொண்டால், தாலியை அணிந்து கொண்டால் அந்த திருமணம் செல்லும் என்கிற போது அந்த பனியா கும்பல், பார்ப்பன பனியா கும்பல் உச்சநீதிமன்றம் போனது. அந்த திருமணம் செல்லாது, அந்த திருமணம் வேசி மக்களின் திருமணம், அது முறை தவறிய திருமணம் என்று நம்மை கொச்சைப்படுத்தினார்கள். அண்ணா ஆட்சி பீடத்திற்கு வந்தார். ஏன் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வராத சிந்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான பேரறிஞர் அண்ணாவிற்கு வந்தது. அண்ணா அந்த திருமணத்தை, அந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு சொன்னார், இன்றிலிருந்து இந்த சட்டம் செல்லும். இது சட்டம் அல்ல, எங்கள் தலைகளில் எழுதியிருக்கிற சூத்திர பட்டத்தை நீக்குகிற சட்டம், எங்களை தேசி மக்கள் என்று சொன்னவர்கள் வாயை அடைக்கிற சட்டம். இனிமேல் மாலை மாற்ற வேண்டாம், தாலி கட்ட வேண்டாம், மோதிரம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்தால் நீங்கள் கணவன் மனைவியாக வாழலாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கான வேசி மக்கள், சூத்திர மக்கள் என்கிற பட்டத்தை நீக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சட்டத்தை யோசிக்காவிட்டால் திமுக கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பேரறிஞர் அண்ணாவும் அதை யோசிக்காவிட்டால் நாம் இன்றைக்கு அடிமைகளாக, சூத்திரர்களாகத்தான் இருந்திருப்போம். இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், இந்த நாட்டிற்கு பேர் வைக்கிற போது அண்ணாவை போல ஒரு அற்புதமான சிந்தனையாளன் இந்த உலகத்தில் கிடையாது. இது என்ன சார் பிரச்சனை? ஆந்திரத்தை ஆந்திரம் என்கிறான், கர்நாடகம் என்கிறான், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்கிறான். ஆனால் வெளியே போகிற போது இந்தியா என் தாய்நாடு என்று சொல்கிறான். இந்தியா தாய்நாடு தான். உங்களுக்கு இந்தியா தாய்நாடு, எங்களுக்கு தாய்நாடு எங்கள் தமிழ்நாடு. இந்த பெயர் வைப்பதற்கு எவ்வளவு போராட்டம் தெரியுமா? ஆங்கிலேயர் நமக்கு விட்டு கொடுத்து விட்டு போன அடிமை சாசனமான மெட்ராஸ் மாகாணம் என்கிற அந்த பெயரை சட்டமாக மாற்றி சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயரிட்ட மாபெரும் தலைவர் அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா. இந்த நாட்டிற்கு பெயர் வைக்கிற போது சொன்னார்கள், நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா? நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீர்கள், நாட்டு பக்தி, தேசபக்தி இல்லை என்றெல்லாம் சொன்ன போது அண்ணா சொன்னார், இல்லை, திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம். ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. என் தாய்நாடு தமிழ், என் தாய்மொழி தமிழ், ஆகவே தாய்நாட்டிற்கான தமிழ்நாடு என்று பெயரிடுகிறோம் என்று சட்டம் கொண்டு வந்தார். அன்றைக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2025 ஆளுநர் மாளிகையில் அந்த பெயரை ஏன் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழகம் என்று எச்சரிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். 1960களில் மாற்றப்பட்ட பெயர்
தமிழ்நாடு என்பது நம் உரிமை. அந்த பெயரை இவர்கள் தமிழகம் என்று மாற்ற எத்தனிக்கிறார்கள். ஏன்? யாராவது யோசித்தீர்களா? நம் நாட்டின் பெயரை கூட அவர்கள் உச்சரிக்க கூடாது. இன உணர்வை, மான உணர்வை மழுங்கப்படுத்துகிற போது நீங்கள் அழிந்து போவீர்கள், உங்கள் இனம் அழிந்து போகும் என்பதற்கான தொடக்கம் தான் தமிழ்நாடு பெயர் மாற்றம். தமிழ்நாட்டிற்கு பெயர் மாற்றம், சுயமரியாதை திருமணம், இந்த மாநிலத்தில் இருமொழிக் கொள்கைதான் மூலக் கொள்கை என்று மொழிக் கொள்கைக்கான ஆழத்தை பேரறிஞர் அண்ணா விதைத்தார். வாழ்ந்த காலம் குறைவு. ஆனால் இந்த 3 திட்டங்களையும் யாராவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று, அந்த புரட்சி வெடிக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த மாநிலத்தை ஆளுகிறான் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னாரே. இன்றைக்கு நாம் உலக அளவில், கலிபோர்னியாவில், சிலிக்கன் வாலிகளில் உலக அளவில் தமிழன் பெருமையோடு நிற்கிறான். உலகத்தினுடைய ஐடி கம்பெனிகளின் மிகப்பெரிய சிஇஓக்களாக 6 தமிழர்கள் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் அண்ணா அன்றைக்கு விதைத்த இருமொழிக் கொள்கை. ஆங்கிலம் உலகத்தோடு நமக்கு தொடர்பை கொடுத்தது. இந்தி என்பது உள்ளூர் மொழி, அது உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. ஆனால் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்களாவி என்போம். இந்திக்கு சலுகை தந்துடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் என்று அன்று பாவேந்தன் கூறிய முழக்கத்தை கையில் எடுத்தார் அண்ணா. அப்படி எடுத்த அண்ணா அவர்கள் இந்த நாட்டிற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற போது தமிழும் ஆங்கிலமும் தான் மொழிக் கொள்கை என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் மைய மண்டப நாடாளுமன்றத்தில் இந்தியை ஏற்காத, இந்தியை விரும்பாத மாநிலங்கள் இருக்கிற வரை ஆங்கிலம் தொடர்பு மொழியாக தொடரும் என்று உத்தரவாதம் கொடுத்தார். ஆகவேதான் இன்றைக்கு உலக நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் குவிகிறது. எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார்கள். இந்த சிந்தனையை விதைத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அடித்தளத்தில் வேர் வளமையாக இருந்தால், வேர் வலிமையாக இருந்தால்தான் ஒரு மரம் செழித்து வளர முடியும். பீகாரில் இருக்கிற 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 5ஆம் வகுப்பு மாணவனையும் ஒரே மேடையில் நிற்க வைத்து பேச வைத்து பாருங்கள், இந்த நாட்டிற்கு உழைத்த இயக்கம் எது, உங்களை உருவாக்கிய இயக்கம் எது என்று தெரியும். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து செதுக்கிய மாபெரும் தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மண்ணை ஆண்டார். நான் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் பேசவில்லை. அரசியல் துரோகங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அரசியல் அடக்குமுறைகள், அரசியல் ஒடுக்குமுறைகள், இதையெல்லாம் யாரை எதிர்த்து செய்தோம்? டெல்லியில் இருக்கக்கூடிய பார்ப்பன பனியாஸ் அதிகார கும்பல்களை எதிர்த்து அன்றைக்கு அரசியல் செய்தார்கள். மிசா சட்டம் வந்தது. அப்படி மிசா சட்டம் வந்த போது இந்தியாவிலேயே முதலில் ஒரு தலைவன் குரல் எழுதினான். என்ன? சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள். இந்த தலையங்கத்தை வாபஸ் பெறுங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டபோது சொன்னார், ஆட்சி அதிகாரத்திற்காக, நாற்காலிக்காக இந்த சட்டத்தை நான் ஆதரித்தேன் என்றால் நான் ஜனநாயகத்திற்கு செய்கிற துரோகம், அது மக்களுக்கு செய்கிற இழைக்கப்படுகிற அநீதி. ஆகவே நாற்காலியா அல்லது ஜனநாயக பாதுகாப்பா என்கிற போது ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எம் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது, எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. தம்பிமார்களே, இந்தியாவில் ஊழலுக்காக எந்த ஆட்சியும் கலைக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்த அயோக்கியர்கள் பொய்யை எழுதி பேசுவார்கள். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று. முதலில் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய மிசா கொடுமையை எதிர்த்ததால் ஆட்சி கலைக்கப்பட்டது. இரண்டாவது, எங்கள் தாய் தமிழ் உறவுகளை கொன்றுவிட்டு வந்த அந்த படையை நான் முதலமைச்சராக இருந்து வரவேற்க மாட்டேன், இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் என்று தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததற்காக கலைக்கப்பட்டதை தவிர எந்த ஊழலுக்கும் எங்கள் அரசியல் இயக்க தலைவர்கள் தண்டிக்கப்படவில்லை. ஆனால் எங்கள் மீது திணிக்கப்படுவதெல்லாம் ஊழல் பட்டம். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கம் துரோகத்தின் விளைவாய் வந்தது. அந்த துரோகத்தை பயன்படுத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி வந்தபோது அந்த இயக்கம் என்ன சாதித்தது? ஒப்பிட்டு பாருங்கள். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியை, இடஒதுக்கீட்டு கொள்கையை சிதைத்த வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தி இமேஜ் ட்ராப், பிம்பச்சிறை என்கிற ஒரு நூல் இன்றைக்கும் இருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் இடஒதுக்கீட்டு சித்தாந்தம், சமூக நீதி கொள்கை, அதை போலவே பொருளாதார சீரழிவு எப்படி நடந்தது என்பதை டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல. கலைஞருக்கு பிறகு பார்த்து செய்தார். இந்த உலகம் இன்றைக்கு ஏஐ நோக்கி ஓடுகிறதே, கணிப்பொறியை நோக்கி ஓடுகிறதே. முதலில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கணினிக்கென்று கல்விக் கொள்கையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர். ஊர்தோறும் பாலம்,
ஊர்தோறும் சாலை. இது பெருமையா? இல்லை. ஆனால் இந்த நாட்டில் நம் கதவை திறந்தால் பள்ளி இருக்கிறது. எப்படி? ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரே, கற்பி கற்பி, முதலில் கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற வாதத்தை, என்கிற வாசகத்தை தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் திமுகவும் தான். ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கல்வி தேவை. ஒரு மனிதனுக்கு கல்வி தேவை. கல்விதான் அவன் அடிமை தலையை உடைக்கும். கல்விதான் அவனுக்கு விடுதலை கொடுக்கும். கல்விதான் அவனை மேம்படுத்தும். ஆம், அதற்கு உதாரணம் நான் தான். அதற்கு ஒரு உதாரணம் நான். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும், எந்த பிரதமரும், எந்த முதலமைச்சரும் சிந்திக்காததை முத்தமிழறிஞர் கலைஞர் சிந்தித்தார். 1 கிலோமீட்டருக்குள் ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்குள் தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள் உயர்நிலை மேல்நிலை பள்ளி, இன்னும் 5 கிலோமீட்டருக்குள்ளாக பெண்கள் அதிகமாக இருந்தால் அந்த பெண்களுக்கு மகளிர் மேல்நிலை பள்ளி. இதை கொண்டு வந்து சட்டமாக்கியது யார் என்று நீங்கள் பூனீர்கள் என்றால், இன்றைக்கு யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறீர்கள். உங்களுக்கு பேசுகிற அந்த தெளிவை கொடுத்தது யார் என்றால், உங்களுக்கு கொடுத்தது கல்வி. அந்த கல்வியை உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்கள் வீடு தோறும், உங்கள் தெருக்கள் தோறும், உங்கள் கிராமங்கள் தோறும், உங்கள் நகரங்கள் தோறும் பள்ளியை தொடங்குவது கட்டாயம் என்று சட்டம் இயற்றியது திமுகவும் கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். கல்வியை கொடுத்தார். வேலை வாய்ப்பு. கல்வி கொடுத்து விட்டோம். வேலை வாய்ப்பு, எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும்? நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்தியாவில் இடஒதுக்கீடு 50% மேல் வரக்கூடாது என்கிற போது அந்த 50% மேலாக 69% தமிழ்நாட்டில் இருக்கிறதே. எப்படி எப்படி இருக்கிறது? திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கமும் கொடுத்த கொடைதான். அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை வாய்ப்பில் குறிப்பாக பெண்கள், அந்த பெண்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை என்கிற சட்டத்தை முதலில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் தான். 30% இடஒதுக்கீட்டை கொடுத்தார். 30% இடஒதுக்கீட்டை கொடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அது 40% மாறி இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு 40% எப்படி முடிகிறது? இதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு வேலை வாய்ப்பில் ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் என்கிற எல்லோரையும் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எண்ணிக்கை வேண்டுமானால் வேறு இயக்கங்கள் அரசியல் தேர்தல் நெருக்கடிகளால் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேர்தல் நெருக்கடிகளுக்கோ அரசியல்களுக்கோ எந்த இடத்திலும் சமரசமாகாமல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சமூக நீதி என்கிற ஒற்றை முழக்கத்தில் பயணித்தது திராவிட முன்னேற்ற கழகம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழி. மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டை அவர்தான் கொடுத்தார். திருநங்கைகளுக்கு அவர்தான் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். இதையெல்லாம் யார் செய்தார்கள்? ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோராய் இருக்கிறவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது சமூக நீதி. இன்றைக்கும் அது தொடர்கிறது. நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன் நண்பர்களே. நாம் கோவிலுக்கு போகிறோம். கருவறைக்குள்ளே யாரோ ஒருவர் மணியாட்டி கொண்டிருப்பார். அவர் தீபார்த்தனை என்கிற பெயரில் நமக்கு புரியாத மொழியில் தீபார்த்தனையை ஏற்றிவிட்டு கொண்டு வருவார். நாம் தொட்டு கும்பிட்டு விட்டு அந்த தட்டிலே காசு போடுவோம். ஆனால் நம் கையை தொட்டுவிடக்கூடாது, நம்மை பட்டுவிடக்கூடாது என்பதை அவர்கள் கையிலே அள்ளி தூசி எறிவார்கள். நீ யார் என்று கேட்டபோது, நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள், நீங்கள் கடவுளுக்கு அருகே வரலாமா? கோவிலுக்குள்ளே போவதே பிரச்சனை. தந்தை பெரியாரும் நாராயண குருக்களும் ஐயா வைகுண்டர் போன்றவர்கள் கோவில் நுழைவு போராட்டத்தினுடைய தொடக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் கோவில் நுழைவு போராட்டம் என்பது இன்னொரு அடிமைத்தனத்தினுடைய வடிவம் என்பதை மாற்றி கோவிலின் கருவறைக்குள்ளே போக வேண்டும் என்று நந்தன் கேட்டபோது, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு மறைவா போற்றி என்று நந்தன் பாடிய போது அந்த நந்தன் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டான். புரட்சியாளர் அம்பேத்கர் ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்று சொன்னபோது காந்தி ஏன் என்று கேட்டார். எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றி எல்லாம் தண்ணீர் குடிக்கிறது. என்னை போன்ற 32 PhDகள் பெற்ற ஒருவனால் கோவிலின் குளத்தில் தண்ணீரை தொட முடியவில்லை என்று சொன்னபோது காந்தி சொன்னார், சாலைகளில் பயணிக்கிற போது மேடு பள்ளங்கள் இருக்கும், அப்படித்தான் சமூகத்தில் சாதி, அதைத்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் அம்பேத்கர் என்று சொன்னபோது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று விட்டு வெளியே போனார். அம்பேத்கருக்கு கிடைக்காத பதில், நந்தனுக்கு கிடைக்காத பதில்,
கலைஞர் என்கிற ஒற்றை மனிதன் ஒற்றை கையெழுத்திட்டார். என்ன கையெழுத்து தெரியுமா? கோவிலுக்குள்ளே அல்ல, கருவறைக்குள்ளே அல்ல, அந்த கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சோசியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சியை உருவாக்கியது கருப்பு சிவப்பும் திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியனும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தான். இதெல்லாம் சாதாரண அரசியல் இயக்கங்களால் செய்ய முடியாது என் நண்பர்களே. விசிலடிப்பதற்கோ கூட்டம் கூடுவதற்கோ இவர்தான் அவர்தான் என்று பேசுவதற்கு அல்ல. இன்றைக்கு பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறீர்களே, சொத்தில் சமபங்கு என்கிற போது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், I felt bad, I felt ashamed to be the part of this ministry என்று சொன்னார். நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் பொறுப்பு வகிப்பதற்கு. ஏன்? இந்து கோட் பில்ல திருத்தம் கொண்டு வந்த போது இந்து பெண்களுக்கு சொத்துரிமை, இந்து பெண்கள் விவாகரத்து உரிமை, இந்து பெண்கள் தத்தெடுக்கிற உரிமை என்று கொண்டு வந்த போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, சட்டம் தோற்கடிக்கப்பட்டது. அம்பேத்கர் சொன்னார், நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் பிறப்பால், இனத்தால், மொழியால், சாதியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டோர் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்கள் என்று பதிவு செய்தார். அந்த பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்றால், அந்த பெண்கள் உரிமையாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் there should be a possibility of property right என்று அம்பேத்கர் சொன்னார். என்னால் அது செய்ய முடியவில்லை. பிறகு எதற்கு நான் சட்ட அமைச்சராக இருக்கிறேன் என்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார். மனவருத்தத்தோடு பத்திரிகையாளர்களை சந்தித்தால், I felt ashamed to be the part of this ministry, but I will say again, the time will come, a time will come, a leader will emerge, that leader fulfill my commitment through his legislature power என்று சொன்னார். அந்த நாள் வந்தது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1989 செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரே ஒரு ஒற்றை கையெழுத்து, அந்த ஒற்றை கையெழுத்தின் மூலம் முத்தமிழறிஞர் கலைஞர் கையெழுத்திட்டார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு. இன்றைக்கு விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கிற பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு என்றால் அதை உறுதிப்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞரும் கருப்பு சிவப்பும் உதயசூரியனும். உங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, சமூக நீதி எல்லாவற்றையும் விட சுயமரியாதை தன்மை என்கிற அந்த நிலையை உருவாக்கி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறக்கிறவன் கூட கோவிலின் கருவறைக்குள்ளே போய் தமிழில் அர்ச்சனை பாடுகிறான். திருநங்கையர்கள் ஓதுவார்களாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக பெண்கள் இந்த ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் சமூக புரட்சி. நான் பாலம் கட்டினேன், சாக்கடை கட்டினேன், ரோடு போட்டேன் என்பதல்ல. ஒரு தலைமுறைக்கு கல்வியை கொடுத்து அந்த கல்வியின் மூலம் இன்றைக்கு சில பேர் பேசுவார்கள், காக்கை பாடினியார் படிக்கவில்லையா, ஔவையார் படிக்கவில்லையா, ஏன் இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா படிக்கவில்லையா என்றெல்லாம் பேசுவார்கள். காக்கை பாடினாரும் ஔவையாரும் இருந்தபோது பார்ப்பன பனியாக்கும்படின் ஆதிக்கம் இல்லை. ஆரியர்களுடைய படையெடுப்பிற்கு பிறகு நம் மக்கள் கொண்ட நிலைமை என்ன? கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் நம் மூளைக்குள்ளே இல்லாத ஒன்றை திணித்த போது, நாமே நமக்கு மேலானவன், நமக்கு கீழே ஒரு சாதி இருக்கிறது என்று நம்மை நம்ப வைத்த போது, அதை அடித்து உடைத்து எதன் மூலம் ஒடுக்கப்பட்டானோ அதன் மூலமே அவனுக்கு தீர்வென்று சாதியை கொண்டு இடஒதுக்கீட்டை கொடுத்து அவனையும் மேலேற்றி உட்கார வைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நண்பர்களே, கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை, செம்மொழி என்கிற ஒரு மாபெரும் அந்தஸ்தை தமிழுக்கு பெற்றுக் கொடுத்தார். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முதலில் சட்ட பல்கலைக்கழகம், மருத்துவக் கல்லூரி, நீங்கள் உங்கள் ஊரிலேயே IIT, தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். எல்லா மக்களுக்காகவும் சிந்தித்தார் கலைஞர். 50 ஆண்டு காலம் ஒரு பேர் இயக்கத்தின் தலைவராக அவர் கண்ட துரோகங்கள், அவர் கண்ட இழப்புகள் எல்லாம் அதிகம். தன் குடும்பத்தை இந்த சமூகத்திற்காக பணியாற்றுகிற போது அவர் குடும்பத்தை கொச்சைப்படுத்தினார்கள். அவர் சாதியை குறித்து பேசினார்கள். எல்லாவற்றையும் தலையில் சுமந்து கொண்டு சொன்னார், இந்த அழுக்கை தலையில் சுமந்து கொண்டுதான் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும். அப்படி அழுக்கை சுமந்து, அவதூறுகளை சுமந்து, அயோக்கியத்தனங்களை சுமந்து, துரோகங்களை சுமந்து ஒரு இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தலைவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எம்மை போன்ற தமிழன் பிரசன்னா 96களில் டீவடை விற்று கொண்டிருந்தவன் இன்றைக்கு சென்னையில் வழக்கறிஞராக, தங்கப்பதக்கங்களை பெற்ற வழக்கறிஞராக, உயர் நீதிமன்றத்தில் வாதாடுகிற வழக்கறிஞராக, தமிழ் மக்களுக்கு எம்மை போன்ற எளிய பின்புலத்தில் இருந்தவர்களை அடையாளம் காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் கொடுக்கவில்லை இடஒதுக்கீடு என்றால் பிரசன்னா படித்திருக்க முடியாது. பிரசன்னா தமிழன் பிரசன்னாவாக தங்கப்பதக்கம் வாங்குகிறவனாக இருக்க முடியாது. மயிலாப்பூரில் இருக்கிறவன் வாங்குகிற தங்கப்பதக்கத்தை தமிழன் பிரசன்னா என்கிற ஒரு சாதாரண குடியில் பிறந்தவன் வாங்கி இருக்கிறான். எப்படி? உலகம் முழுவதும் இன்றைக்கு நின்று பேசுகிறேன், உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுகிறேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய அமைப்பு என்று சொல்லுகிற ஐநா மன்றத்திலும், வெள்ளை மாளிகையிலும், ஏன் இந்தியானாவினுடைய செனட்டிலும் இந்த பிரசன்னா பேசியிருக்கிறேன். காரணம் யார்?
எம்மை தூக்கி அழகு பார்த்தது கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான். மறைந்து போனார். செய்யாத குற்றத்திற்காக, தண்டிக்கப்படாத குற்றத்திற்காக அவர் மீது அவதூறு சேற்றை வாரி இறைத்தார்கள். அந்த அவதூறு சேற்றை வாரி இறைத்த போது கலைஞர் சொன்னார், இது இல்லை என்றால் நாம் சமூக பணியாற்றியதற்கு அர்த்தமே இல்லாமல் போகும் என்றார். கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை என்று சொன்னார். நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று சொன்னார். 90ஐயும் கடந்து நீண்ட தூரம் ஓடி தமிழ்நாட்டு மக்களை சுயமரியாதை உடையவர்களாக, முதுகெலும்பு உள்ளவர்களாக இந்த மண்ணை மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் சார். கலைஞருக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மாண்பமை தலைவன் பொறுப்பேற்றான். அந்த தலைவரை பார்த்து சொன்னார்கள், அவர் துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறார், அவருக்கு பேச தெரியாது என்றார்கள். ஆனால் இந்தியா சொன்னது, அவர் துண்டுச்சீட்டு அல்ல, இந்தியாவிற்கான துருப்புச் சீட்டு என்றார்கள். அவருக்கு தலைமை பதவி இல்லை, நாங்கள் கட்டம் கட்டி பார்த்தோம், சோழி உருட்டி பார்த்தோம், என் சூனியம் கூட வைத்தோம், ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என்றார்கள். ஆனால் தலை நிமிர்ந்தது அவர் மட்டுமல்ல, தமிழினமும் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று குரல் ஒலிக்கிற போது 4.5 ஆண்டு காலம் டெல்லி சர்க்காருக்கும் டெல்லியினுடைய பார்ப்பன பனியா கும்பல்களுக்கும் RSS நாக்பூர் கும்பலுக்கும் தமிழ்நாட்டை அடகு வைத்து தமிழரின் முதுகெலும்பு விளைந்திருந்த போது சண்டமாருதம் செய்து காவியையும் காவி கொடியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்து எறிவேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். சூனியம் வைத்தவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் சொன்னார்கள், The Stalin is more dangerous than கருணாநிதி என்று சொன்னார்கள். அதை சொல்ல வைத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவர். தலைவருக்கு பேசுவதற்கு பிடிக்காது, ஆனால் அவருடைய சொல்லெல்லாம் செயல் மட்டும்தான். பொருளாதார ஒப்பீடுகள், நான் வரலாற்று தரவுகளை சொல்லுவதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி எப்படி பொறுப்பேற்றார் என்கிற கதைக்குள்ளே போகவில்லை. அதிமுக துரோகத்தால் விளைந்த கூட்டம். கலைஞருக்கு எம்ஜிஆர் துரோகம் செய்தார், எம்ஜிஆருக்கு அம்மையார் ஜெயலலிதா துரோகம் செய்தார், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் துரோகம் செய்தார், ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி துரோகம் செய்தார். இந்த அதிமுகவை எடுத்தீர்கள் என்றால் அது துரோகத்தினுடைய அடையாளம். ஆனால் திமுக அப்படி அல்ல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எம்மை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு வழிநடத்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். குடும்ப அரசியல், என் வீட்டில் யார் தலைவன் என்பதோ, என் வீட்டில் நான் எங்கே உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்பதோ நான் தான் முடிவு செய்ய முடியும், நீங்கள் அல்ல. தேர்தல் அரசியலுக்கு வருகிற போது என் செயல்பாடு எப்படி, என் தனிமனித ஒழுக்கம் எப்படி என்பதை பார்த்து முடிவு செய்து மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அப்படி எப்படி நீங்கள் வருகிறீர்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமி டேபிளுக்கு அடியிலே போன வரலாறை பேசுறாங்க. நான் அதையெல்லாம் பேச வரவில்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை என்ன, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆளுமை என்ன என்பதை 2 நொடிகளில் சொல்லி முடிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியின் போது பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய GDP 0.03%. கேட்டால் கொரோனா என்பார்கள். நாங்களும் கொரோனாவிலே தான் ஆட்சி பீடத்திற்கு வந்தோம். ஆனால் வந்த அடுத்த ஆண்டு 7.46%. எங்கள் முதல்வர் சொன்னார், தேர்தலுக்கு முன்னால் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் இரட்டை இலக்க பொருளாதார நிலைநிறுத்துவேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் அடையாத பொருளாதார வளர்ச்சியை 16 புள்ளி பெற்று உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உழைப்பால் உயர்ந்து நிற்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தொழில் முதலீட்டில் அதிமுக ஆட்சியில் 17வது இடம். இன்றைக்கு தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தொழில் ஊக்குவிப்பில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 14வது இடம். இன்றைக்கு தொழில் ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே 2வது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கல்வி வளர்ச்சியில் 8வது இடத்தில் இருந்தது தமிழ்நாடு. இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் இடைநிற்றலை குறைத்து கொரோனாவில் விடுபட்ட பெண்களையும் பிள்ளைகளையும் காப்பாற்றி இன்றைக்கு சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் எலிமெண்டரி என்று உருவாக்கி சாதனை படைத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. முதலீட்டை உருவாக்கியது மட்டுமல்ல, தேசிய சராசரி இந்தியா மோடி சர்க்காரினுடைய தனிநபர் வருமானம் தேசிய சராசரி 2 லட்சம். ஆனால் 2 லட்சத்தை தூக்கி குப்பையில் போடுங்கள், தமிழ்நாடு தேசிய சராசரியை விட 1.75 லட்சம் உயர்ந்து இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விட முதலில் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு 3.75 லட்சம். இதை சாதனையாக உருவாக்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தொழில் வளர்ச்சி, ஊக்குவிப்பு, தனிநபர் வருமானம்,
கல்வி, வேலை வாய்ப்பு, அதன் மூலம் சமூக கட்டமைப்பை உருவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஆட்சியை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் எல்லாவற்றிலும் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, தொழில், முதலீடு, வளர்ச்சி என்று எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தான். அவர் முதுகு யாருக்காகவும் வளைந்து கொடுக்கவில்லை. நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக யார் காலிலும் விழவில்லை. நாற்காலி தான் முக்கியம் என்று எந்த டேபிளுக்கு கீழேயும் போய் பதவி வரவில்லை. ஏன் ஆட்சியை கலைத்து அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களால் எடுத்து ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்று சூழல் வந்தபோது கூட இல்லை, நாம் மக்களை சந்திப்போம், அவர்கள் செய்த அயோக்கியத்தனங்களை மக்கள் வயப்படுத்துவோம், நாம் நேர்மையாக தேர்தலில் வென்று ஆட்சி அமைப்போம் என்று சொன்ன ஒரு உன்னதமான தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த ஆட்சி தொடர வேண்டும். அதிமுக அடிமை ஆட்சியா அல்லது திமுக என்கிற தமிழனின் தன்மான ஆட்சியா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். திராவிட மாடல் 2.0 தொடர வேண்டும். அப்படி தொடர்கிற போது இந்த இரட்டை இலக்கம் குறிப்பாக 30% தாண்டும். 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்கிற இலக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எட்டுவார். அப்படி எட்டுகிற போது ஒரு மாநிலத்தோடு ஒப்பிடாமல் அமெரிக்காவினுடைய மாநில பொருளாதாரம், லண்டனின் பொருளாதாரம், கனடாவினுடைய பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிற நாடுகளோடு போட்டி போடுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடை உயர்த்த முடியும். கல்வி மேலும் வளப்படும், பல்கலைக்கழகங்கள் வளரும், கல்லூரிகள் வளரும். பள்ளி குழந்தைகளுடைய நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக IAS IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இந்த 2 ஆண்டுகளில் எப்படி வர முடிந்தது? நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பேருந்து பயண திட்டம், இப்படி எல்லா திட்டத்தையும் கொடுத்து பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் அள்ளி கொடுத்து கல்வி, வேலை வாய்ப்பில் முன்னேற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிற ஒரு தலைமகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சார்பாக உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் 2.0 காவிகளால், நிதி நெருக்கடிகளால், RSS நாக்பூர் கும்பல்களால், EDயால், CBIயால், ITயால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை சண்டமாறுதம் செய்து என் பிள்ளைகளின் மீது மொழி திணிப்போ ஆதிக்கமோ வந்தால் தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக என்னை தொட்டுவிட்டுத்தான் என் மக்களை தொட முடியும் என்று நெஞ்சை நிமிர்த்தி தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக நிற்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவனை ஆதரிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன். தமிழ்நாடு வெல்லும், திராவிடம் வெல்லும். நன்றி, வணக்கம். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.